ஹலோ ஆல், உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா? ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே, நான் எப்படி பேசுறது அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னாலேயும் இங்கிலீஷ் பேச முடியும், நானும் ஒரு பெஸ்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேட்டர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களும் சொல்லலாம். அதுக்காக ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Come, let's go to the video. The basic 8 steps to improve your communicative skills. First thing, vocabulary. வெக்காபுலரினா என்ன? வாட் இஸ் வெக்காபுலரி? லேர்ன் நியூ வேர்ட்ஸ், புது வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிறது. இந்த வெக்காபுலரி மூலமாகவும் நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், காமனாக நிறைய பிளேஸ்க்கு போகிறோம், அங்கே நிறைய பொருட்கள், அப்புறம் கடைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இங்கிலீஷில் மீனிங் தெரியுமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அதோட இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வெக்காபுலரி லேர்னிங். அந்த செகண்ட் திங் இஸ் ரீடிங் கலெக்டிவ் புக்ஸ் அண்ட் நாவல்ஸ். நிறைய புக்ஸ் ஆர் நாவல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போது அதில் இருக்க எல்லா வேர்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதில் இருக்க அந்த புது வார்த்தையை நம்ம அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில். அந்த தேர்ட் ஸ்டெப் இஸ் ரைட்டிங். நம்ம இங்கிலீஷ் பேச தானே வேணும், எதுக்காக ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ரைட்டிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கம்யூனிகேஷன். அண்ட் வெக்காபுலரியாக இருக்கட்டும் அண்ட் நியூ வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம ஒரு விஷயம் கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டோம்னா அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ரைட்டிங் அப்படின்றது நம்ம நோட் பண்ணிக்கிறோம், என்னென்ன நியூ வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அதை நோட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது இன்னுமே நமக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கலாம். அண்ட் கண்டென்ட் ரைட்டிங், நம்ம ஒரு சில விஷயங்கள் தமிழில் நம்மளால் ஒரு கதையோ கவிதையோ எழுத சொன்னால் நம்ம பாட்டுக்கு எழுதுவோம். பட் அந்த சேம் திங் ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொன்னால் கூட நம்ம தப்பாக எழுதிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஒரு கண்டென்ட் டாப்பிக்கை நீங்களே சூஸ் பண்ணி அதை வச்சு நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸோ ஒரு பேசேஜோ ஒரு ஸ்டோரி நீங்களே ரைட் பண்ணி அதை உங்களால் எந்த அளவுக்கு எழுத முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறது மூலமாக உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஃபோர்த் ஸ்டெப் இஸ் வாட்சிங் ஆர் லிசனிங். ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசும்போதோ ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தவங்க பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். இப்போ லிசனிங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வாட்சிங், ஒரு மூவி இங்கிலீஷில் ஒரு மூவி ஒரு கான்வர்சேஷன் பார்க்கும்போது அதுக்கு என்ன மீனிங், இந்த ஆக்ஷனுக்கு இது தான் மீனிங்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் வில் பி ஷியர்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் next step to improve your language. And the fifth step, very important step, the speaking skills. நீங்கள் வெக்காபுலரி லேர்ன் பண்ணலாம், ரீடிங் பண்ணலாம், ரைட் பண்ணலாம் அண்ட் லிசன் பண்ணலாம், வாட் எவர் யூ கேன் டூ. பட் இது எல்லாம் தாண்டி நம்ம பேசினா மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இப்போ இங்கிலீஷ் பேசினா பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க கிண்டல் பண்ணுவாங்களா, இவங்க நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களா, இந்த மாதிரி மைண்ட் செட் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அது கரெக்ட் அப்படிங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கணும். வாட் எவர் யுவர் டாக்கிங் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங், அண்ட் மிரருக்கு முன்னாடி நீங்கள் பேசி பார்க்கும்போது இது இன்னுமே உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சிக்ஸ்த் ஸ்டெப் இஸ் ப்ரனன்சியேஷன். நம்மளோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் ரீட்மெண்ட் சும்மா ரீட் பண்ணிவிட்டு அப்படியே போகணும் அப்படின்றபோது அந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் கொடுக்காது. நம்ம ப்ராப்பர் ப்ரனன்சியேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கிறது என்னென்னா ப்ரனன்சியேஷன். நீங்கள் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாக உங்களோட ப்ரனன்சியேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அந்த செவன்த் ஸ்டெப் இஸ் கிராமர். இப்போ நிறைய பேரோட மென்டாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு கிராமர் தெரியாது ஸோ எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்னு. ஆனால் கிராமர் தெரியாட்டியும் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். கிராமர் தெரிஞ்சால் பெட்டர் இங்கிலீஷ் பேசலாம். அதுக்குன்னு எல்லா கிராமரும் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் பெட்டர் இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. பேசிக் டென்சஸ், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சரை வச்சு உங்களால் ஒரு பெட்டர் இங்கிலீஷ் பேச முடியும். அந்த எய்த் ஒன் இஸ் இடியம். இடியம்னா என்ன? நம்ம தமிழில் மரபு வார்த்தைகள், மரபு சொற்கள் சொல்லுவோம் இல்லையா? ஈஸி வேல ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், எ பீஸ் ஆஃப் கேக், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றது அதுக்கு எப்படி இங்கிலீஷ்லனா சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி டு டூ. சுலபமாக ஒரு விஷயத்தை பண்ணுறத நம்ம இங்கிலீஷில் எப்படி இடியமாக சொல்லலாம்னா எ பீஸ் ஆஃப் கேக் அப்படி சொல்லலாம். பைட் த புல்லட், டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ சம்திங் டிஃபிகல்ட். ஒரு விஷயத்தை ரொம்ப கடினமாக ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பைட் த புல்லட். பிரேக் த ஐஸ் அப்படி சொல்லலாம். அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் டு இனிஷியேட், நம்ம ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் எடுத்து பண்ணுறது.
அந்த மாதிரி விஷயத்துக்கு. ஸோ இந்த மாதிரி மரபு சொற்களை வச்சு பேசுகிறதுக்கு பேர் தான் என்னென்னா இடியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 8 ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் எவ்ரிடே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு வெரி குட் அண்ட் ப்ராப்பர் இங்கிலீஷ் கம்யூனிகேட்டராக மாறலாம். ப்ராக்டிஸ் இஸ் த ஒன்லி திங் மேக்ஸ் யூ இன் த பெட்டர் வே. தேங்க்யூ.